தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை தவிர தலைவர் நடிகர் விஜய் தொடங்குகிறார். மொத்தம் 14 சனிக்கிழமைகள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தவேக தலைவர் நடிகர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் வகையில் அவரது பயணத்திட்டம் வகுக்கப்பட்டு உள்ளது. செப் 13ஆம் தேதி தமது பிரச்சாரத்தை அவர் தொடங்கி டிச.20இல் முடிக்கிறார். இந்த 4 மாதங்களில் அவர் சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி ஒரேயொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். பயணத்திட்டம் விவரம் வருமாறு: சனிக்கிழமை பிரச்சாரம்: செப்டம்பர் 13, 20, 27 திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகை, திருவாரூபாய், மயிலாடுதுறை, திருவள்ளூர், வடசென்னை. அக்டோபர் 4, 11, 18, 25 கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, தென்சென்னை, செங்கல்பட்டு. நவம்பர் 1, 8, 15, 22, 29 கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தென்காசி, விருதுநகர், கடலூர், சிவகங்கை, ராமநாதபுரம். டிசம்பர் 6, 13, 20 திண்டுக்கல், தேனி, மதுரை. அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு. மொத்தம் 14 ஊர்களில் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். அவரது பிரச்சார பட்டியலில் ஒரே ஒரு ஊரில் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்க.